வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நீங்க ஓரமாக ஒதுக்கி வைத்திருக்கிறது. அவரை திமுக எடப்பாடி பக்கம் தள்ளிவிட்டு விடுகிறது. இப்போ இதே நிலைமை நீடித்தால் தேர்தல் வருகிற பொழுது முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தோழர்கள் எதிராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வளர்ந்து வருகிற ஒரு இளம் தலைவர், கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், சவுத் ஆற்காடு, நார்த் ஆற்காடு என்று ஒரு காலத்தில் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக இளம் தலைவராக இருந்த வேல்முருகன் அவர்கள் இன்று தமிழ் தேசிய தலைவராக பரிணமித்திருக்கிறார். தமிழ் தேசிய அரசியல் இப்பொழுதுதான் களத்துக்கு வந்திருக்கிறது. சீமான் அவர்கள் பலவீனம் அடைய சீமானுடைய தம்பிகள், சீமானுடைய மாவட்ட செயலாளர்கள், தளபதிகள் அத்தனை பேரும் தேடி போய் சேருகிற இடம் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் அல்ல. நேரம் எங்க போறாங்க? பண்ருட்டி தொகுதி நோக்கி செல்லுகிறார்கள்.